பிஜேபியில ஒரு புது சர்ப்ரைஸ் அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு. பீகாரோட ஒரு சீனியர் லீடர் மற்றும் பீகாரோட மினிஸ்டரா இருக்கக்கூடிய நிதின் நபின் அவர்களுக்கு பிஜேபி நேஷனல் ஒர்க்கிங் பிரசிடென்ட் அப்படின்ற பொறுப்பை கொடுத்திருக்காங்க. நிதின் நபின் யாரு, இவருக்கு என்ன பொறுப்புகள் எல்லாம் இருக்குது, இவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னி என்ன, இவரோட ஸ்டோரி என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். பிஜேபிக்கு வாட் இட் மீன்ஸ் ஃபார் பிஜேபி அப்படின்றத பத்தி தான் இதுல நம்ம விரிவா பார்க்க போறோம். நிதின் நபின் who was a leader from பீகார், இவர் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 மே 1980. ஆமாங்க, இவர் ஒரு யங்கஸ்ட் லீடர் அப்படின்னு இந்த பொறுப்புக்கு வரக்கூடிய ஒரு யங்கான லீடர் அப்படின்றதும் நம்ம இதுல ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நிதின் நபினை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலியில இருந்து வராரு. அவருடைய அப்பா நபின் கிஷோர் பிரசாத் சின்ஹா, இவருமே பிஜேபியில ஒரு சீனியர் பொலிட்டிக்கல் லீடரா இருக்கிறாரு. இவர் ஒரு எம்எல்ஏவாவும் இருந்திருக்கிறாரு. இவரோட அப்பாவோட பாலிடிக்ஸ்க்கு அப்புறமா, அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப்க்கு அப்புறமா தான் நிதின் நபின் பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆகிறாரு. இவருடைய ஃபர்ஸ்ட் விக்டரி எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006 வெஸ்ட் பாட்னால ஒரு பைபோல் எலெக்ஷன்ல தான் இவருடைய முதல் வெற்றியானது இருக்கு. லேட்டர் நிதின் நபின் டீலிமிட்டேஷன் காரணமாக பாட்னாவோட பாங்கிப்பூர் கான்ஸ்டிட்யூயன்சிக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. இவரோட வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா கான்சிக்யூட்டிவா எல்லா தேர்தல்களையும் வின் பண்றாரு. 2010, 2015, 2020, 2025 அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எல்லா தேர்தல்களையும் வெற்றி பெற்றிருக்கிறாரு. சோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நிதின் நபின் அப்படின்றது ஒரு புது ஆள் கிடையாது. தொடர்ந்து தேர்தல் வெற்றி பெற்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது கன்சிஸ்டன்டா எலெக்ஷன்ல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நபர். இப்போ அவருடைய அடுத்த கட்ட பொலிட்டிக்கல் லைஃப்குள்ள என்டர் ஆகிறாரு. ஒரு ஸ்டேட் லெவல் மட்டும் இல்லாம நேஷனல் லெவல் அப்படின்ற அந்த ஒரு அங்கீகாரமானது இவரோட கிடைச்சிருக்கு. சோ இவரோட பேஸ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பில்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுதான் இதன் மூலமாக நமக்கு தெரியுது. சோ அவருடைய மினிஸ்டரல் கரியரை பத்தி பார்க்கும்பொழுது அவர் பீகாருடைய லீடரா இருக்கிறாரு. அவர் ஒரு எம்எல்ஏ மட்டும் கிடையாது, அவர் ஒரு மினிஸ்டராகவும் இருக்கிறாரு. பீகார்ல மினிஸ்டரா இருக்கக்கூடிய நிதின் நபின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒரு பொறுப்பு கீழே தான் தன்னுடைய பணியை பண்ணிட்டு இருக்காரு. நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆட்சியின் கீழே ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர் தான் நிதின் நபின். இதுக்கு முன்னாடி அவருடைய டென்யூர்ல வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் நிதின் நபின்க்கு இருக்கு. சோ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்டியில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றத தாண்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கக்கூடியவர் தான் நிதின் நபின். சோ நிதின் நபினுடைய சக்சஸ் அப்படின்றது வெறும் எலெக்ஷன்ல கான்சிக்யூட்டிவா வின் பண்றதுல மட்டும் இல்லாம ஆர்கனைசேஷனல் ஒர்க்ஸுமே பண்ணிருக்கிறாரு நிதின் நபினை பொறுத்த வரைக்கும். பீகாரினுடைய பிஜேபி யுவா மோர்ச்சா இன் பீகார் அப்படின்றது பிஜேபியில பீகார்ல இருக்கக்கூடிய யுவா மோர்ச்சா, பிஜேபியினுடைய யுவா மோர்ச்சா, அதாவது யூத்துக்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஸ்டேட் பிரசிடென்டாகவும் நிதின் நபின் அவர்கள் இருந்திருக்கிறாரு. சோ இந்த யுவா மோர்ச்சாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பும் நிதின் நபின்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியாகவும் இருந்திருக்கிறாரு. சோ இப்படி இந்த பொறுப்புகளானதும் இவருக்கு கொடுக்கப்பட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கக்கூடிய நபர் தான் நிதின் நபின். அது மட்டும் இல்லாம பிஜேபியோட சிக்கிம் மாதிரியான அந்த ஸ்டேட்ஸுக்கும் ஆர்கனைசேஷனலா கீ ரோல்ஸ் நிறைய ப்ளே பண்ணி அங்கேயும் பிஜேபி ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய விஷயங்களை பில்ட் பண்ணிருக்காரு. சோ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு எலெக்ஷன்ல கன்சிக்யூட்டிவா வின் பண்றாரு அப்படின்றத தாண்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்றதும் இருக்கு, ஆர்கனைசேஷனல் ஒர்க்ஸுமே நிறைய பண்ணிருக்காரு. சோ இந்த மாதிரியான இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கேரி பண்ணிருக்காரு நிதின் நபின் அப்படின்ற அந்த அடிப்படையில தான் இப்போ பார்ட்டி இவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சிருக்கு. ஆர்கனைசேஷனல் கான்ஃபிடன்ஸும் இவருக்கு இருக்கு அப்படின்றது இந்த மாதிரியான ஒர்க்ஸ் மூலமாக வெளிப்படையா தெரியுது. இப்போ ரீசெண்டா பிஜேபியினுடைய பார்லிமெண்டரி போர்டு என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் நான் இனிஷியலாவே சொல்லியிருந்த ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட். அதாவது நிதின் நபின் அவர்களுக்கு நேஷனல் ஒர்க்கிங் பிரசிடென்ட் அப்படின்ற பிஜேபியினுடைய நேஷனல் ஒர்க்கிங் பிரசிடென்ட் அப்படின்ற அந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் சொல்றேன், இவருடைய ஸ்டேட் பாலிடிக்ஸை தாண்டி இது ரொம்ப பெரிய வளர்ச்சி. அவருடைய ஸ்டேட் பாலிடிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு வட்டத்துல இருந்துகிட்டு இருந்த நிதின் நபினுக்கு இப்போ நேஷனல் லெவல்ல ஆர்கனைசேஷன் என்டையர் பார்ட்டிக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ற மாதிரியான ஒரு பொறுப்பானது நிதின் நபினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இது அவருடைய அரசியல் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது. இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போஸ்டுக்கு நேஷனல் ஒர்க்கிங் பிரசிடென்ட் அப்படின்ற அந்த போஸ்டுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு யங்கான ஒரு ஏஜ்ல இருக்கக்கூடியவர்னா அது நிதின் நபின் தான் அப்படின்னு பார்க்கப்படுது. சோ இது பிஜேபியினுடைய ஜெனரேஷனல் ஸ்ட்ரக்சர், அந்த ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ் தான் இந்த பொசிஷன் கொடுக்கணும் அப்படின்றத மாத்தி அமைச்சு நிதின் நபின் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிற
காரணத்தினால தான் இந்த பொசிஷனை கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியே கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு இருக்கு. வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் இந்த பொறுப்பு கொடுத்ததற்காக நிதின் நபீனுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இது அவரோட ஹம்பிள்னஸுக்கு இது கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுமே நிதின் நபீன் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் லீடர். அது மட்டும் இல்லாம இது அவருடைய ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, ஆர்கனைசேஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸை தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டியிருக்கிறாரு. அவருக்கு அந்த ஆர்கனைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்பவே ரொம்ப நல்ல பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தவர் அப்படின்ற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிதின் நபீன் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ நேஷனல் ஒர்க்கிங் பிரசிடென்டா இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டா அவர்களுமே அவருடைய பதவி காலம் முடிஞ்சு இப்போ அந்த பொறுப்புக்கு தான் நிதின் நபீன் அவர்கள் வரப்போறாரு. அவருமே தன்னுடைய விஷயத்தை நிதின் நபீன் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. சோ பிஜேபி எதற்காக இந்த ஒரு பொசிஷனை நிதின் நபீனுக்கு கொடுக்கணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல வரக்கூடிய ஒரு யூத்தான பர்சன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதனால இவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த ரீசன்ஸை பார்க்கும்போது பிஜேபி ஒரு யூத்ஃபுல் லீடர்ஷிப்பை எய்ம் பண்ணி தான் நிதின் நபீனுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. யூத்துக்கும் இந்த மாதிரியான பொறுப்புகளை கொடுத்து அவங்களையும் பார்ட்டியினுடைய வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால பிஜேபி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நிதின் நபீனுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு முதல் கட்டமா பார்க்கப்படுது. அதே மாதிரி ஈஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பீகார் மாதிரியான இடத்துல தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா வின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிதின் நபீன் இந்த பொறுப்பு வகிக்கும் பொழுது பீகார் மாதிரியான இடங்கள் பொலிட்டிக்கலாவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பெறக்கூடிய இடமா இருக்கு. சோ அந்த இடத்துல பிஜேபி ஸ்ட்ரென்தன் ஆகணும்ன்றதுக்காகவே நிதின் நபீனுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கலாம் அப்படின்னு இன்னொரு ரீசனா பார்க்கப்படுது. அப்கமிங் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் எல்லாம் வரக்கூடிய காரணத்தினால பிஜேபிக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய நல்ல ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு லீடர் தேவைப்படுறாங்க. ஒரு நேஷனல் லெவல்ல ஒர்க் பண்றதுக்கு இவர் மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர் இருக்கணும்னு பிஜேபி விருப்பப்படுறதுனால இவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கலாம் அப்படின்ற மூன்றாவதாக ஒரு ரீசனும் இருக்கு. சோ இது ரேண்டமா நிதின் நபீனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அப்படின்னு பார்க்க முடியாது. சோ பிஜேபி இவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதாவது இவர் நல்ல ஆர்கனைஸ் பண்ணுவாரு, மொபிலைஸும் பண்ணுவாரு. சோ பிஜேபியினுடைய வெற்றிக்கு இவர் மூலமாக நிறைய வழிகள் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இவருக்கு இதை கொடுத்திருக்காங்களே தவிர இது ரேண்டமா கொடுக்கப்பட்ட பொறுப்பு அப்படின்னு இதை நம்ம பார்க்க முடியாது. ஓவராலா நிதின் நபீன் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு பான்கிப்பூர் தொகுதியில. சோ 5 முறை கான்சிக்யூட்டிவா வின் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி நிறைய மினிஸ்டரியல் ரோல்ஸ் பிளே பண்ணிருக்காரு. அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஆர்கனைசேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது பிஜேபி பார்ட்டிலேயே நிறைய விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு. யூத் விங்கினுடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. சோ இந்த மாதிரி யூத் விங்கையுமே ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியானது இவருக்கு இருக்கு. அதை தாண்டி இப்போ இவர் நேஷனல் ஒர்க்கிங் பிரசிடென்ட், ஒரு யங்கஸ்ட் நேஷனல் ஒர்க்கிங் பிரசிடென்டா பிஜேபி அப்பாயிண்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு நிதின் நபீன். சோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்ட்டியில கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு ஸ்டேட் லெவல்ல இருந்து நேஷனல் லெவல் போயிருக்காரு. ஒரு யூத் விங்கோட பிரசிடென்டா இருந்து இப்போ நேஷனல் லெவல் பார்ட்டியோட பிரசிடென்டா மாறி இருக்கிறாரு நிதின் நபீன். சோ இதுதான் நிதின் நபீனுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னியா இருக்கு. யார் இவர் ஒரு பொலிட்டிக்கலா இருக்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய நபரா இருக்கிறாரு. 5 முறை கன்சிக்யூட்டிவா வின் பண்ணிருக்காரு. மினிஸ்டரா ரோல் பிளே பண்ணிருக்காரு. இப்போ நேஷனல் ஒர்க்கிங் பிரசிடென்டா பிஜேபியில அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. சோ இதுதான் நிதின் நபீனை பற்றிய விஷயங்களா இருக்கு. இவர் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. நன்றி.